2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி உலக வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு கருப்பு தினமாக பதிவாகிய ஆழிப்பேரலை ஏற்பட்ட இன்றுடன் 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதே போன்ற ஒரு நாளில் யாரும் எதிர்பார்த்திராத சில நொடிகளில் லட்சக்கணக்கான உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இன்று போல் ஒரு பூரணை தினத்தில் உலக வாழ் மக்கள் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய பேரணர்த்தம் தான் சுனாமி எனும் ஆழிப்பேரலை. கிறிஸ்து பிறப்பினை கொண்டாடி மறுதினம் அனைவரும் தங்களது அன்றாட கடமைகளுக்காக தயாரான நிலையில் காலை 6:58 மணி அளவில் இந்தோனேசியாவின் வடக்கு சுமத்ரா தீவுக்கு அருகில் 9.1 மேக்னிடியூட் அளவில் பாரிய நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டது. இதன் காரணமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சுமார் 100 அடி உயரத்திற்கு ஆழிப்பேரலை உருவாகியது. இலங்கை, இந்தியா, மலேசியா, மியான்மர், அந்தமான், தாய்லாந்து உள்ளிட்ட 14 ஆசிய நாடுகளின் கரையோரங்களை இந்த ஆழிப்பேரலை சூறையாடி சென்றது. ஆசியாவின் வரைபடத்தையே மாற்றிய தெற்காசிய மக்களிடையே பரிச்சயம் இல்லாத சுனாமி என்ற சொல் உலகை உலுக்கிய மோசமான இயற்கை சீரழிவுகளில் 6வது இடத்தை பிடித்தது. ஆசிய நாடுகளில் 2,27,898 உயிர்களை இந்த சுனாமி காவு கொண்டது. அத்துடன் பல லட்சம் மக்களை நிர்கதியாக்கியது. இந்து சமுத்திர நாடுகளில் 15 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சொத்துகளும் உடைமைகளும் இந்த கடல் அலையினால் சேதமாகின. சுனாமியின் கோர தாண்டவத்தால் 30,196 உயிர்கள் இலங்கையிலும் காவு கொள்ளப்பட்டன. 21,411 பேர் காயமடைந்ததோடு 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நிர்கதியாகினர். அது மட்டுமன்றி சொத்துகள் உடைமைகள் சேதமடைந்தமையினால் கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் பெரும் பாதிப்படைந்தன. ஆழிப்பேரலை என்ற சொல்லையும் அதன் தாக்கத்தையும் 2004ஆம் ஆண்டு வரை அறிந்திராத மக்கள் கடலில் திடீரென ஏற்பட்ட ஆழிப்பேரலையை ஆச்சரியத்துடன் பார்க்க சென்றனர். இதன் காரணமாகவே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் கடல் கோளுக்கு இரையாகின. இதன் பின்னர் சுனாமி என்னும் ஆழிப்பேரலை தொடர்பான அச்சமும் அது தொடர்பான விழிப்புணர்வும் உலக மக்களிடம் ஏற்பட தொடங்கின. இன்றைய நிலையில் ஆழிப்பேரலை அனர்த்தத்தை முன்கூட்டியே கண்டறிவதற்காக பல்வேறு உலக நாடுகளில் கண்காணிப்பு மையங்கள் நிறுவப்பட்டு சமுத்திர பரப்பும் அதில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் அவதானிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுனாமி எனப்படும் ஆழிப்பேரலையால் காவு கொள்ளப்பட்ட உயிர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி உலக மக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. உலக வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயத்தை எழுதிய ஆழிப்பேரலை ஏற்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதனால் ஏற்பட்ட வடுக்கள் இன்றும் எம் நெஞ்சை விட்டு நீங்காமலேயே உள்ளன. இந்த பேரழிவையும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்புகளையும் நினைவு கூறும் முகமாக 2005ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 26ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் ஆழிப்பேரலையின் அவல நினைவுகளை சுமந்து பல்வேறு நினைவஞ்சலி நிகழ்வுகளும் விசேட வழிபாடுகளும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டன. சுனாமி நினைவு கொண்டது. மேல் மாதோம் வெண்ணீர் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளிலே குரு மகாதேவாய ரஞ்சனி மலர் ரஞ்சனி அம்மோடு கேட்டிருக்கின்றோம். ஈற்ற நாள் முடியாத
நினைவுச் சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். அம்மா நீங்க 2 பேரையும் மறுகருகாயிருத்தி அம்மா. மழிந்திடுமா என்பது புரியாதது. நாங்கள் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். சாந்தம் சிவாத்மனார்த்தம் மோட்ச புத்திரதானம் 2004ஆம் ஆண்டு அவை அந்த உறவுகளை நினைத்து நாங்கள் வருடம் இந்த நினைவேந்தலை செய்து வருகின்றோம். அந்த இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.